قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر كبيرا الله أكبر الله أكبر كبيرا الله أكبر الله أكبر كبيرا. புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் கருணையும் இறுதி தூதராம் நம்முடைய தலைவராம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் ஆருயிர் தோழர்கள் மீதும், தாபியீன்கள் தபௌ தாபியீன்கள் நேர்வழிக்காக பாடுபட்ட அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும், மூமினாக முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணித்த வாழ்ந்து வரக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற துவாவுடன் இந்த பெருநாளுடைய உரையை நான் தொடங்குகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் அல்லாஹ் நம்மீது நமக்கு தந்திருக்கின்ற இரண்டு பெருநாட்களில் இரண்டாவது பெருநாளில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த பெருநாளுக்கான காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வில் நடந்த தியாகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பெருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் 1,00,000க்கு அதிகமான தீர்க்கதரிசிகள் உண்டு. இறைவன் இந்த தீர்க்கதரிசிகளை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தான். எதற்காக என்று சொன்னால், அவனுடைய மார்க்கமாக இருக்கின்ற இந்த தீனுல் இஸ்லாமை இந்த பூமியிலே நிலை பெறச் செய்ய வேண்டும் என்பதற்காக இறைவன் தூதர்களை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்களில் மிக முக்கியமான ஒரு தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல் குர்ஆனிலே இறைவன் 25 சூறாக்களுக்கு மேலாக அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரில் தனிப்பட்ட ஒரு சூரா திருமறை குர்ஆனிலே இடம்பெறுகிறது. சூரா இப்ராஹிம் என்று இடம்பெறுகிறது. அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய உள்ளத்தில் இடம் பிடித்த ஒரு மகத்தான நபியாக இருக்கிறார்கள், ஒரு மகத்தான அடியாராகவும் இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து சொல்வது எப்படி என்று சொன்னால், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் புகழ்ந்து இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். இறைவனுடைய உள்ளத்தில் ஆழமாக இடம் பிடித்த ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். காரணம் என்னவென்று பார்க்கிற போது பல்வேறு காரணங்களை சொல்ல முடிகிறது குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில். இருந்தாலும் இந்த நேரத்தினுடைய அருமையை கருதி ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று பிரியப்படுகிறேன். அன்பான சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வில் ஏராளமான படிப்பினைகளை வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார்கள்.
இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற போது கத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹிம், திட்டமாக இப்ராஹிம் இடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். அன்பான சகோதரர்களே, இறை தூதர் இப்ராஹிம் இடத்தில் உங்களுக்கு அழகிய முன்னுதாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எந்த திசையில் நோக்கினாலும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினையை நாம் பெற முடியும். கொள்கையை எடுத்துக்கொண்டால் அவர்களை போன்று மிகச்சிறந்த அடிப்படையிலே கொள்கையை போதித்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அற்புதமாக கொள்கையை போதித்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். தௌஹீத், இந்த தௌஹீதை இன்றைக்கு எதிர்ப்பவர்கள் ஏராளம் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முன்பு வந்த அத்தனை தூதர்களும் உறக்க சொன்னது என்னவென்று சொன்னால் தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய ஏகத்துவத்தை உறக்க சொன்னார்கள். அந்த ஏகத்துவத்தை சொல்லுகிற போது எதிர்ப்பலைகள் மிக வேகமாக பரவியது. குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பெயரே இமாமு தௌஹீத், ஏகத்துவத்தின் வழிகாட்டி என்று ஒரு பெயர் அவர்களுக்கு இருக்கிறது. தௌஹீத் அது எங்கிருந்து வந்தது, தௌஹீதை எப்படி நீங்கள் 3 வகையாக பிரித்தீர்கள் என்றெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய மக்களுக்கு தௌஹீதை ஆழமாக தனித்தனியாக பிரித்து இந்த சமுதாயத்திலே தௌஹீதை நடத்திய மிகச்சிறந்த ஒரு பேராசிரியர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். மிக அற்புதமாக தௌஹீதுர் ருபூபியா என்றால் என்ன, தௌஹீதுல் உலூஹியா என்றால் என்ன, தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் என்றால் என்ன, தௌஹீதினுடைய ஒவ்வொரு அங்க அவயங்களையும் தௌஹீதினுடைய ஒவ்வொரு வகைகளையும் இந்த சமுதாயத்திற்கு ஆழமாக விரிவாக வாழ்ந்து காட்டி இந்த சமுதாயத்திற்கு கொள்கையை ஆணித்தரமாக போதித்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய வாழ்க்கையிலே நிறைய நற்பண்புகள் காணப்பட்டது. ஒன்றல்ல இரண்டல்ல, பல நற்பண்புகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். பல நற்பண்புகளை சுமந்து வாழக்கூடியவராக இருந்தார். அந்த நற்பண்புகளை திருமறை குர்ஆன் மிக அற்புதமாக சொல்லி காட்டுகிறது. குறிப்பாக அவருக்கு இறைவன் கொடுத்த, அவர் தன் வாழ்க்கையில் கடைபிடித்த உன்னதமான நற்பண்புகளை அல் குர்ஆன் மிக தெளிவாக பதிவு செய்வதை பார்க்கிறோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட நற்பண்புகளிலே முக்கியமான ஒரு நற்பண்பு என்னவென்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இன்ன இப்ராஹிம் கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹ் ஹனீஃபன், நிச்சயமாக இப்ராஹிம் அவர் ஒரு சமூகமாக திகழ்ந்தார். ஒரு சமுதாயம் ஆற்ற வேண்டிய கடமையை தனித்திருந்து ஆற்றினார் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஷிர்க்கை எதிர்ப்பதிலே, ஈமானுக்கு எதிராக இருக்கின்ற, ஈமானை முறிக்கின்ற ஷிர்க்கை எதிர்ப்பதிலே அவர் தனியாக நின்று போராடினார். எனவே இறைவன் அவரை ஒரு சமூகம் என்று சொல்லி காட்டுகிறான். தௌஹீதை தனித்திருந்து இந்த உலகத்திலே போதித்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எனவே அவரை ஒரு சமுதாயம் என்று சொல்லி காட்டுகிறார். ஒரு சமுதாயமாக இருந்து செய்ய வேண்டிய அந்த தௌஹீதை, அந்த ஷிர்க்கை ஒழிக்க வேண்டியதை தனித்திருந்து அவர் செய்து காட்டியதால் அவரை இறைவன் சமுதாயம் என்று சொல்லி காட்டுகிறார். கானித்தன் லில்லாஹ், முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவராக இருந்தார். அது அவருக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, அவருக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, அவர் அதற்கு கட்டுப்படக்கூடியவராக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்திலே எனக்கு எது சாதகமோ அதை நான் எடுத்துக்கொள்வேன், எது பாதகமாக இருக்குமோ அதை நான் விட்டு விடுவேன் என்பதுதான் நம்முடைய மனநிலையாக இருக்கிறது. நாம் குர்ஆன் சுன்னா என்கிற வகைக்கு கட்டுப்பட வேண்டிய இந்த சமுதாயம் மனோ இச்சைக்கு கட்டுப்படுகிறது. சாதக பாதகங்களை பார்க்கிறது, விருப்பு வெறுப்புகளை பார்க்கிறது. எது அவர்களுக்கு விருப்பமாக, எது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமோ அந்த சட்ட திட்டங்களை எடுத்துக் கொள்கிறது. பாதகமாக இருந்தால் விட்டு விடுகிறது. இதுதான் மனித இயல்பு. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கானித்தன் லில்லாஹ், முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவோராக இருந்தார். அல்லாஹ் அவர்களை பல்வேறு சோதனைகளை கொண்டு சோதித்தார். வைதிப்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, இப்ராஹிமை பல்வேறு சோதனைகளை கொண்டு நாம் சோதித்தோம். அவருடைய சோதனை எண்ணி பார்க்கிற போது 7 சோதனைகளை கொண்டு அல்லாஹ் அவர்களை சோதித்தார். மனிதனுடைய வாழ்க்கையில் சோதனை இருக்கலாம், ஆனால் சோதனையே வாழ்க்கை என்று வாழ்ந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மனித வாழ்க்கையிலே சோதனை ஏற்பட்டு விட்டால் நாம் என்ன சொல்கிறோம்? என் வாழ்க்கையில் அல்லாஹ் சோதனையை கொடுத்து விட்டார், என் வாழ்க்கை முழுகிலும், என் வாழ்க்கை நெடுகிலும் சோதனை இருக்கிறது. என்னை போன்று யாரையும் அல்லாஹ் சோதித்திருக்க முடியாது, எனக்கு ஏற்பட்ட சோதனையை போன்று எவருக்கும் வரக்கூடாது என்று மனிதன் புலம்பக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையே சோதனை. சோதனைக்காக படைக்கப்பட்ட ஒரு நபரை போன்றுதான் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனையை காணுகிற போது நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார், இப்ராஹிம் சில சோதனைகளை, சில கலிமாத்துகளை கொண்டு நாம் அவரை சோதித்தோம், அனைத்தையும் அவர் நிறைவு செய்தார் என்று வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் அவருக்கு எதிராகத்தான் இருந்தது. அவருடைய மனம் முடியாத ஒரு கடுமையான சோதனையை தான் அல்லாஹ் கொடுத்தான். இருந்தாலும் கூட அவர் அல்லாஹுடைய அடிமை என்பதின் காரணமாக அந்த சோதனைகளை எல்லாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார், பொறுமையாக எதிர்கொண்டார் என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அன்பான சகோதரர்களே, கானித்தல் லில்லாஹ், முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார். ஹனீஃபன், அசத்தியத்திலிருந்து ஷிர்க் என்று சொல்லப்படுகிற, குஃப்ர் என்று சொல்லப்படுகிற ஈமானை முறிக்கிற இந்த அசத்தியத்திலிருந்து தௌஹீத், ஈமான் என்று சொல்லப்படுகிற சத்தியத்தை நோக்கி சாய்ந்தவராக அவர் இருந்தார். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார், ஷாக்கிரன் லி அன்உமிஹி, அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அருக்குடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். இது உன்னதமான பண்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்பு என்னவென்றால், ஷாக்கிரன் லி அன்உமிஹி, அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அருக்குடைகளுக்காக நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன அருக்குடை அல்லாஹ் கொடுத்தார் என்று நாம் அதை கொஞ்சம் அவருடைய வரலாற்றை திருப்பி பார்க்கிற போது, நமக்கு கொடுக்கப்பட்ட அருக்குடைகள் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட அருக்குடைகள் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட அருக்குடை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, அல்லாஹ்வின் அருக்குடைகளை நீங்கள் எண்ணி கணக்கிட்ட முற்பட்டால் லா தஹ்சூஹா, உங்களால் எண்ணி கணக்கிட்டு சொல்ல முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். கணக்கிட முடியாத அளவுக்கு அல்லாஹ் நமக்கு அருக்குடையை தந்தார். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அருக்குடை எத்தனை தெரியுமா? 2 அருக்குடை தான். 2 அருக்குடை தான். என்ன அருக்குடை என்று பார்க்கிற போது, முதலாவது அருக்குடை தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தார். தௌஹீதை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தார். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் அவருக்கு அருக்குடையாக கொடுத்தார். அடுத்ததாக அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அருக்குடை 2 குழந்தைகளை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தார். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட அருக்குடை. அன்பான சகோதரர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட அருக்குடையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். உண்ணக்கூடிய உணவு அருக்குடை, அல்லாஹ்வுடைய அருக்குடை. உடுத்துகின்ற ஆடை அல்லாஹ்வுடைய அருக்குடை. சுவாசிக்கக்கூடிய காற்று அல்லாஹ்வுடைய அருக்குடை. நாம் அனுபவிக்கக்கூடிய வீடு, நாங்கள் ஓட்டக்கூடிய வாகனம் அனைத்துமே அல்லாஹ்வுடைய அருக்குடை. நம்முடைய அருக்குடைகள் எண்ணி கணக்கிட முற்பட்டால் எண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்திருக்கிறோமா? நிச்சயமாக இல்லை. இன்றும் நாம் குறைபாட்டையே பாடிக்கொண்டிருக்கிறோம். இன்றும் நாம் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வை, என் இறைவன் எனக்கு என்ன கொடுத்தான் என்று கேட்கிறோம். அடுத்தவரை பார்க்கிறோம். அடுத்தவருக்கு கொடுக்கப்பட்ட அருக்குடையை பார்த்துவிட்டு, என் இறைவன் எனக்கு என்ன தந்தார், நான் ஏன் தொழ வேண்டும், ஏன் அந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நான் ஏன் கட்டுப்பட வேண்டும், என்ன தந்தான் என்று கேட்கக்கூடியவர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன கொடுத்தார், நமக்கு என்ன கொடுத்திருக்கிறான் என்று யோசித்து பாருங்கள். நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மகத்தான அருக்குடை இந்த தீனுல் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு கிருபை. அது இந்த மார்க்கத்தில் நாம் வாழ்வதும் இந்த மார்க்கத்தில் மரணிப்பதும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மகத்தான ஒரு அருக்குடை. அவ்வளவு பெரிய அருக்குடை நாம் வைத்திருக்கிறோம். இன்னும் சொல்வதாக இருந்தால் ஆரோக்கிய மகத்தான ஒரு அருக்குடை. உடல் உறுப்புகளை தந்திருக்கிறார். நாம் எல்லாம் என்ன தந்தான் என்று கேட்பவர்கள், உங்களை நீங்கள் பாருங்கள். உங்களுக்குள் அத்தாட்சி இருக்கிறது, சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறார். ஒரு சகோதரர், நமக்கு நெருங்கிய ஒரு சகோதரர், அவருடைய 2 கிட்னிகளும் ஃபெயிலியர் ஆகிவிட்டது. அவர் அந்த கிட்னியை மாற்று அறுவை செய்து வேறு கிட்னியை டொனேட் பெறுவதற்காக வேண்டி ஒரு சகோதரை சந்திப்பதற்காக தஞ்சாவூர் மாவட்டம் வந்திருக்கிறார். வந்தவர் வரக்கூடிய வழியில் என்னையும் அழைத்துக் கொண்டு வருகிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு கிட்னி 60 லட்சம் ரூபாய், 2 கிட்னி 1.6 கோடி ரூபாய் கேட்கிறார். இதுல கவர்மெண்ட் பேப்பர் வேல்யூஷனுக்கு தனியா கொடுக்கணும், டொனேட்டருக்கு தனியா கொடுக்கணும், புரோக்கர் அதற்கு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். 2 கிட்னிக்கு 1.6 கோடி ரூபாய் கேட்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 கிட்னி 1.6 கோடினா எத்தனை உறுப்புகள் எங்கள்கிட்ட இருக்கு, எத்தனை உறுப்புகள் இருக்கு. ஒவ்வொரு உறுப்புகளும் மனிதன் சொல்லக்கூடிய அடிப்படையில் 60 லட்சம் ஒரு கிட்னி. அது விலை மதிப்பானது. இருந்தாலும் கூட
அந்த 2 கிட்னியே 1.25 கோடின்னு சொன்னா இதயம் இருக்கிறது, ரத்தம் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, எத்தனை உறுப்புகள் நம்ம இடத்துல இருக்கிறார். ஆனால் நாம் சொல்லுகிறோம் என் ரப்பு எனக்கு எதை கொடுத்தான் என்று. இன்னும் எத்தனை பேர் புலம்பக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். குறிப்பாக பெண்கள் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள், எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை. எப்படி நிம்மதி கிடைக்கும்? படைத்த ரப்பு தந்திருக்கக்கூடிய அருக்குடைகளை, மகத்தான அருக்குடைகளை எண்ணி பார்த்து கொஞ்சம் இறைவனை நினைத்து பார்த்தால் உள்ளம் சாந்தமடையும். அன்பான சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருக்குடை 2 அருக்குடை. ஒன்று இந்த தீனுல் இஸ்லாம், அடுத்ததாக அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மகத்தான அருக்குடை 2 ஆண் குழந்தைகளை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 மனைவிமார்கள் அவர்களுக்கு இருந்தார்கள். அன்னை ஹாஜர், அன்னை சாரா அம்மையார். இந்த 2 மனைவிமார்கள் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தஃசீரிலே சொல்லி காட்டுகிறார்கள், கிட்டத்தட்ட 80 வயதை கடந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் அவருக்கு என்ன செய்தார்? குழந்தையை கொடுத்தான் என்று இமாம் இப்னு கஸீர் அவர்கள் தன்னுடைய தஃசீரிலே குறிப்பிடுகிறார்கள். 80 வயதை கடந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அதுவும் எப்படி? அல்லாஹ்விடத்திலே அவர் மன்றாடினார். எப்படி மன்றாடினார்? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா நல்லோர்களிலிருந்து எனக்கு ஒரு குழந்தையை அன்பளிப்பாக வழங்கு என்று அவர் மன்றாடினார். அவருடைய பிரார்த்தனை, இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய தவக்குள், அவருடைய பொறுமை, அதன் விளைவாக அல்லாஹ் அவருக்கு எப்படிப்பட்ட குழந்தையை கொடுத்தான் என்று சொன்னால், வெளிப்படையாக பார்க்கிற போது 2 ஆண் குழந்தைகள், 2 பேருமே நபி என்றுதான் வெளிப்படையாக தெரியும். ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது அவருடைய பொறுமை, அவருடைய தவக்குள், அவர் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹ் அவருக்கு எப்படி குழந்தையை கொடுத்தான் என்றார். ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், ஹலீம் என்று சொல்லப்படுகிற ஒரு குழந்தையை நாம் அவருக்கு சுப செய்தியாக கொடுத்தோம். ஹலீம்னா என்ன தெரியுமா? ஹலீம் என்கிற வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. நீங்க டிக்ஷனரி எடுத்து பாருங்க. ஹலீம் என்ற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்றால், யாருக்கு சொல்லப்படும் வார்த்தை என்றால், விசாலமான மனம் படைத்த, பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, நற்குணங்கள் நிரப்பமாக கொண்ட, விசாலமான மனம் படைத்த, எல்லா குணங்களையும் பூரணமாக கொண்ட ஒரு நபருக்குத்தான் ஹலீம் என்று சொல்லப்படும். அல்லாஹ் அவருக்கு இப்படிப்பட்ட விசாலமான பொருள் தரக்கூடிய ஒரு குழந்தையை அல்லாஹ் சுபச்செய்தியாக கொடுத்தார். கொடுத்தது மட்டுமல்ல, அந்த குழந்தை உண்மையிலேயே ஹலீமாக இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக இப்ராஹிம் நபிக்கு காட்ட வேண்டும், இந்த உலகத்திற்கும் காட்ட வேண்டும், அவருக்கு கொடுக்கப்பட்ட குழந்தை ஹலீமாகத்தான் இருந்தது என்பதை காட்டுவதற்கு ஒரு சோதனையை நடத்துகிறார். என்ன சோதனை என்று பார்க்கிற போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு காண்கிறார்கள். என்ன கனவு காண்கிறார்கள்? தன்னுடைய மகனிடத்திலே போய் சொல்கிறார்கள் கண்ட கனவை, யா புனைய இன்னி அராஃபில் மனா அன்னி அதுபவுக்க ஃபன்துர் மாதா தரா, என் அன்பு மகனே, உன்னை நான் அறுத்து பலியிடுவதாக என் கனவிலே கண்டேன், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கிறார்கள். இப்படி கேட்கிற போது அல்லாஹ் இப்படி ஒரு சோதனையை கொடுக்கிற போது அந்த மகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அபத்தி இஃப் அல் மா துமர், என் அருமை தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு எதை ஏவினானோ அதை நீங்கள் செய்யுங்கள். அடுத்து அவங்க சொன்ன வார்த்தை தான் முக்கியமானது. சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் ஒருவராக என்னை கண்டுகொள்வீர்கள். அல்லாஹ் அவருக்கு அந்த ஹலீம் என்கிற குழந்தையை கொடுத்ததின் விளைவாகத்தான் அந்த வார்த்தையை சொல்ல முடிந்தது. எந்த வார்த்தை? அல்லாஹ் உங்களுக்கு ஏவியதை செய்யுங்கள், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக கண்டுகொள்வீர்கள். இந்த வார்த்தை எப்படி அவருடைய வாழ்விலே, அவருடைய வாயிலிருந்து வந்தது என்று சொன்னால், அல்லாஹ் அவருக்கு கொடுத்த குழந்தை, அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் இருந்த அந்த மகத்தான பண்பு அந்த சோதனையிலே வெளிப்பட்டது. எனவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சோதனையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது, இது ஒரு மகத்தான சோதனை என்று பின்வரக்கூடிய மக்களுக்கு இதை இறைவன் ஒரு சுன்னத்தாக ஆக்கி இருக்கிறான். இந்த குர்பானியை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அந்த கண்ட கனவின் பிரகாரம் அறுக்க முற்பட்டார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை அனுப்பி அந்த ஆட்டை அறுக்கும்படி சொன்னார். அதிலிருந்துதான் 5000 ஆண்டுகளாக தொடர்ந்து நாம் இந்த குர்பானி என்கிற அந்த சுன்னத்தை கடைபிடித்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், உலுகியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், சுன்னத்த அபீக்கும் இப்ராஹிம், உங்கள் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத் என்று சொல்லி காட்டினார்கள்.
அதைத்தான் இன்றைக்கு நாம் தொழுதற்கு பிறகு அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஆடு மாடு ஒட்டகங்களை அல்லாஹ்வுடைய பெயர் கூறி அறுத்து நம் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மகத்தான நாட்கள் தான் இந்த நாட்கள். அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளை கொண்டவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். ஷாக்கிர் அலி அன்முகி சாதாரண வார்த்தை அல்ல. கொடுக்கப்பட்ட 2 அருக்குடைகளுக்கும் அவர் நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். எப்படி நன்றி செலுத்தினார் என்பதை அல் குர்ஆனில் இறைவன் சொல்லி காட்டுகிறார். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபர் இஸ்மாஈல வ இஸ்ஹாக். வயதான காலத்திலே இப்ராஹிமையும் இஸ்மாயிலையும் எனக்கு வழங்கிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று வாயாலும் மனதாலும் வாழ்க்கையிலும் அவர்கள் செயல்படுத்தி காட்டினார்கள். நான் அல்லாஹ்வுக்கு நன்றிக்குரிய அடியார் என்பதை காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து படிக்க வேண்டிய பாடம், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனை அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு அருட்கொடையும் அனுபவித்து விட்டு குறை சொல்லக்கூடியவர்களாக இருக்காமல் அது நிறையாக கண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, அதனால் அவர்கள் இப்படிப்பட்ட பண்புகளோடு திகழ்ந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பை வழங்கினான் என்பதை அந்த வசனத்தை தொடர்ந்து இறைவன் சொல்லி காட்டுகிற போது, இஜ்தபாஹு, இறைவன் அவர்களை தேர்வு செய்து கொண்டார். இந்த பண்புகள் எல்லாம் அவருக்கு இருந்ததின் காரணமாக இஜ்தபாஹு, அல்லாஹ் அவர்களை தேர்வு செய்தார். எப்படி தேர்வு செய்தார்? தன்னுடைய நபியாக, தன்னுடைய உச்ச தோழராக தேர்வு செய்தார். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்தார்கள், யாரையும் அல்லாஹ் உச்ச தோழராக தேர்வு செய்யவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஹுல்லத் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததா ஹலீல் என்கிற வார்த்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உச்ச நண்பராக அல்லாஹ் தேர்வு செய்து கொண்டார். ரசூலாக, நபியாகவும் அல்லாஹ் தேர்வு செய்து கொண்டார். வஹதாஹு இலா சிராத்தி முஸ்தகீம். இப்படி பண்புகள் எல்லாம் அவருக்கு இருந்ததின் காரணமாக அவருக்கு நேரான வழியை நாம் காட்டினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அன்பான சகோதரர்களே, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில இருந்த இந்த உன்னதமான பண்புகளை தங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நேரமும் நாம் கடைபிடிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். வல்லவன் ரஹ்மான் இந்த நாளிலே நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அருட்கொடையும் நினைத்து பாருங்கள். நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற மகத்தான அருட்கொடைகள் உங்களிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களாக நீங்கள் அடுத்தவரை பார்க்காதீர்கள், உங்களுடைய சகோதரனை பார்க்கிறார்கள், உங்களுடைய அண்டை வீட்டாரை பார்க்காதீர்கள். உங்கள்கிட்ட என்ன அருட்கொடை இருக்குதோ அந்த அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். நிச்சயமாக அல்லாஹ் இப்ராஹிமை எப்படி அவன் தேர்வு செய்தானோ அது போன்று சிறந்த அடியாராக அல்லாஹ் நம் அனைவரையும் தேர்வு செய்வான் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் நம் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நற்குணங்களை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்பாலிக்க வேண்டும் என்ற துவாவை எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் வசியத்தாக செய்து கொண்டு பெருநாளுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, இந்த நாளிலே நாம் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உறவுகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அகில மூமின்கள் முஸ்லிம்கள் ஈமானிலே முன் சென்ற எங்கள் ஈமானிலே முன்னோடிகளாக இருக்கின்ற அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று நாம் கேட்போம். இறைவா, இந்த ஆண்டு இந்த மாதத்தோடு முடிவடைகிறது. இனி அடுத்த ஆண்டிலே நாம் காலடி எடுத்து வைக்க இருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதம் இஸ்லாமிய மாதங்களில் கடைசி மாதம். அடுத்த ஆண்டு நாம் உயிரோடு இருப்போமா என்று நமக்கு தெரியாது. அடுத்த ஆண்டு என்றால் அடுத்த மாதம், அடுத்த மாதம் அடுத்த ஆண்டு துவங்கி விடுகிறது. அடுத்த மாதத்தில் அடுத்த ஆண்டு துவங்கக்கூடிய காலத்தில் நாம் அனைவரும் முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும், முஸ்லிமாக வாழ வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் நமக்கு சிறந்த ஆட்சியை தந்து, சிறந்த ஆட்சியாளர்களை தந்து, நம்முடைய தீனிலே நிலைத்து வாழக்கூடிய, அந்த நிலைத்து வாழ்வதற்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஆட்சியாளர்களாக தந்திருக்கின்ற ஆட்சியாளர்களை அமைத்து தர வேண்டும் என்ற துவாவையும் நாம் ஒருவர் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் உண்மை மூமின்களாக, முஸ்லிம்களாக இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிக்க வேண்டும் என்ற துவாவோடு இந்த பெருநாளுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.